அன்பானவர்களே, மாம்சத்தின் கிரியைகள் அடுத்து என்ன தெரியுமா? அசுத்தம். பரிசுத்தத்துக்கு எதிர்ச்சொல் அசுத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தம் சொல்லி சேராபின்கள் அவங்க முகங்களை மூடிக்கொண்டார்கள். அதனால தான் கண்ணை மூடி ஜெபிக்கிறோம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அசுத்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான பாவம். இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். ஆணும் திருமணம் பண்ணுறாங்க, பெண்ணும் திருமணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த தேவன் சோதோம் குமர பட்டணத்தை அழித்து போட்டார். இந்த பாவம் இன்றைக்கு உலகம் முழுதும் பெருகி கொண்டு இருக்கிறது. அது உலகத்தின் அழிவை கொண்டு வந்துடும். ஸோ அசுத்தமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இயற்கைக்கு புறம்பான ஒரு காரியம். ஒருவேளை கவுன்சிலிங் வரும்போது ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் தகப்பனாரே என்னை பாவத்துக்கு அழைக்கிறார். உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அசுத்தம். இந்த அசுத்தத்தை விட்டு வெளியேறுவோம். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் மல்டிப்ளை.